நண்பர்களுக்கு வணக்கம். இந்த பாட்காஸ்ட்டில் கிறிஸ்டின் ஹண்டர் அப்படின்ற அமெரிக்க பெண் எழுத்தாளர் எழுதின த ஸ்கிரைப் அப்படின்ற ஷார்ட் ஸ்டோரியை பற்றி பார்க்கலாம். கிறிஸ்டின் ஹண்டர் 1931 செப்டம்பர் 12 ஃபிலடெல்ஃபியா அப்படின்ற அமெரிக்காவில் உள்ள ஒரு சிட்டியில் பிறந்திருக்காங்க. அவங்க ஒரு ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன், அதாவது கருப்பினத்தவர். அவங்க ஆரம்ப காலகட்டத்திலருந்தே அவங்க வளர்ந்த காலகட்டம் அப்படின்றது அமெரிக்காவில் சிவில் ரைட்ஸ் மூமெண்ட் அப்படின்றது உச்சமடைந்த காலகட்டம். அதனால் அவங்களோட கதைகளில் அந்த சமூக விழிப்புணர்வு, சமூக பொறுப்புணர்வு, மக்களுக்கு நீதி உணர்ச்சி இருக்கணும், டெவலப் ஆகணும் அப்படின்ற நோக்கத்தோடு எழுதப்பட்ட கதைகள். அவங்க எழுதுனதில் த ஸ்கிரைப் அப்படின்ற இந்த சிறுகதை மிக பிரபலம், இன்று வரை பிரபலமாக இருக்குது. அப்புறம் அவங்க காட் பிளஸ் த சைல்ட் அப்படின்ற ஒரு நாவலும், த சோல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் லூ அப்படின்ற நாவலும் எழுதியிருக்காங்க. அவங்க இன்றும் கருப்பினத்தவரிடையே பரவலாக வாசிக்கப்படும் ஒரு எழுத்தாளராக இருக்காங்க. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அங்கே உள்ள அந்த இன்இக்வாலிட்டி, அந்த சமநிலையற்ற பல்வேறு இனங்களுக்கிடையே உள்ள ஒரு வேறுபாடுகள் மாறணும் அப்படின்னு எழுதும் எழுத்தாளர்களில் இவங்களும் ஒருத்தாங்க. நவம்பர் 2008 நவம்பர் 14 அவங்க இறந்துட்டாங்க. ஸோ அவங்களோட லெகசி அப்படின்றது, அவங்களோட எழுத்தின் வழியாக அவங்க முன்வைத்தது கம்பேஷன் அண்டு கமிட்மெண்ட் டு சோஷியல் சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த சிறுகதையை பற்றி பார்க்கலாம். த ஸ்கிரைப் அப்படின்ற இந்த சிறுகதை 1970s நடக்குது. 1970களில் ஜேம்ஸ் அப்படின்ற ஒரு டீனேஜ் பையன், 13 வயசு ஆகுது அவனுக்கு. அவனோட பார்வையில் தான் அந்த கதை இருக்குது. அவன் தான் நம்மக்கிட்ட அந்த கதையை சொல்கிறான். அவன் ஒரு அப்பார்ட்மெண்ட் வீட்டில் இருக்கான். அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு கீழே, அதாவது கிரவுண்ட் ஃப்ளோரில் சில்வர் டாலர் செக் கேஷிங் சர்வீஸ் அப்படின்னு ஒரு கடை இருக்குது. அந்த கடையை நடத்துகிறது யார் அப்படின்னா ஓல்டு மேன் சில்வர் அண்ட் ஓல்டு மேன் டாலர் அப்படின்னு தான் அந்த பையன் அவங்களோட பேரை சொல்கிறான். உண்மையான பேர் என்ன அப்படின்றது தெரியல. இது ஒரு கிண்டலுக்காக மக்கள் வச்ச பேராக கூட இருக்கலாம். அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அங்கே அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மோஸ்ட்லி கருப்பினத்தவர், ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன், அப்புறம் நேட்டிவ் அமெரிக்கன்ஸான செவ்விந்தியர்கள், அதில் எழுத படிக்க தெரியாத மக்கள்கிட்ட இவங்க அவங்களுக்கு ஃபார்ம்ஸ் ஃபில்லப் பண்ணி கொடுக்குறது, லெட்டர் எழுதி கொடுக்குறது, லெட்டர் அவங்களுக்கு வந்திருந்தால் அதை படித்து காமிக்கிறது, அவங்களுக்கு வேலையில் கொடுக்கப்பட்ட அவங்க வேலை பார்க்குற இடத்துல அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட செக்கை வாங்கிட்டு கேஷை கையில் கொடுத்துருவாங்க. அதுக்கு ஒரு சின்ன அமௌண்ட்டை கமிஷன் எடுத்துக்கிடுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்கிறாங்க. இதுதான் அவங்களோட தொழில். அதனால தான் செக் கேஷிங் சர்வீஸ்னு பேர் வச்சுருக்காங்க. ஒன்றுக்கும் ஒவ்வொரு ஃபீஸ் வச்சுருக்காங்க. இப்போ ஒரு செக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த செக்கில் 50 cents அவங்க கமிஷனை எடுத்துக்கிடுவாங்க. ஒரு லெட்டர் எழுதி தரணும் அப்படின்னா அதுக்கு 50 cents, லெட்டரை படித்து காட்டணும் அப்படின்னா அதுக்கு 75 cents, லெட்டர் எழுதி தரணுன்னா அதுக்கு $1. இப்படி பலவிதமான சார்ஜஸ் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு நாளும் அவங்கக்கிட்ட உதவி கேட்டு வர்றவங்க இருக்காங்க அந்த ஏரியாவில். ஸோ இதை இது ஜேம்ஸுக்கு தெரியும். ஆனால் ஒரு நாள் அவன் அதை நேரடியாக பார்க்குறான். அவன் அந்த கடைக்கு போயிட்டு அவங்க அம்மா சேஞ்சு மாற்றிட்டு வர சொல்கிறாங்க, சில்லற காசு மாற்றிட்டு வர சொல்கிறாங்க. எதுக்குன்னா துணி துவைக்க போகிறதுக்கு. அங்கே வாஷிங் மிஷினில் காயின்ஸை போட்டு, நீங்கள் ஹாலிவுட் படங்கள் தொடர்ந்து பார்க்குறதுனால தான் பார்த்துருப்பீங்க அந்த காட்சிகளை. காயின் மாற்ற போகிறான் அவன். அங்கே ஒரு முதிய பெண்மணி, அவங்க ஒரு செவ்விந்தியர். அவங்க பேர் மஸ்கோகி மெரி லாசன் அப்படின்றவங்க. ஆனால் அவங்க பேர் அவங்களுக்கு எழுத தெரியாது. ஸோ எழுத படிக்க தெரியாதவன்றதுனால அவங்க ஒரு ஃபார்ம் ஃபில்லப் பண்ண சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவர் எரிஞ்சு விழுதார். அந்த ஓல்டு மேன் சில்வர் அப்படின்றவர் எழுதி தர்றதுக்கு உனக்கு உன் பேர் தெரியாதான்ற மாதிரி, அவங்க எழுத தெரியாதனால தான் இவர்கிட்ட வந்திருக்காங்க. ஆனால் அதுக்கு அவர் பொறுமையாக கேட்டு எழுதக்கூடிய ஒரு சுபாவம் அவர்கிட்ட இல்லை. இப்போ நீங்கள் எங்கேயாவது போயிட்டு உங்கள் ஐடி கார்டை கொடுத்து பேர் எழுத சொன்னாலே நீங்கள் தப்பாக தான் எழுதுவாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேருக்கு ஒவ்வொரு விதமான ஸ்பெல்லிங்கை மனசில் வச்சுருப்பாங்க. இப்போ கார்த்திக்ன்ற பேரையே எத்தனை விதமாக எழுதுகிறாங்க. அது மாதிரி அப்போ அவங்க ஒன்று சொல்லும்போது அவர் வேறு மாதிரி எழுதுகிறாரு. இல்லை ஸ்பெல்லிங் கேட்டு சத்தம் போடுறாரு. டேட் ஆஃப் பர்த் கேட்கும்போது அவங்களுக்கு அதுவும் தெரியல, சரியாக ஞாபகம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்புறம் 1900ன்னு சொல்கிறாங்க. ஆனால் வயசு 60ன்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, நீங்கள் 1900 பிறந்திருந்தா
இப்போ வயசு உங்களுக்கு 70 இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் அந்த ஓல்டு மேன் சில்வர் சொல்கிறாரு. அதுக்கு இந்த பெண்மணி சொல்கிறாங்க, சரி உங்களுக்கு என்ன சரின்னு போடுதோ அதையே போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காட்சிகளை பார்க்குற 13 வயசு ஜேம்ஸுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்குது. ஒரு வயசான பெண்மணியை வந்து அவர் அவமரியாதையாக நடத்துகிறாரு அப்படின்னு சொல்லி அந்த பையன் ஃபீல் பண்ணுறான். அப்போ இந்த இடம் அப்படின்றது இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சேவை மையங்கள் மாதிரி. அவங்க நீங்கள் யார் என்னன்றதெல்லாம் அவங்களுக்கு அதை பற்றிலாம் அவங்களுக்கு எந்த அக்கறையும் இருக்காது. உங்களை வந்து அப்படியே வந்து லெஃப்ட் ஹேண்டு தான் டீல் பண்ணுவாங்க எதாக இருந்தாலும். நீங்கள் அந்த இடங்களுக்கு போகும்போது அது இல்லையா இது இல்லையா இது கூட தெரியாதா அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்க. ஸோ அதே மாதிரி அவர் அங்கே வர்றவங்கள அப்படி பேசிட்டு அவங்கக்கிட்ட சார்ஜஸ் வாங்கிட்டு வேலைகளை செஞ்சு கொடுத்துட்ருக்காரு. அந்த வயசான பெண்மணிக்கிட்ட அவர் ஃபில்லப் பண்ணி கொடுத்த ஃபார்முக்காக $1 பணத்தை வாங்கிடுறாரு. அதுக்கப்புறம் அங்கே இன்னொரு வயசான ஆள் வர்றார். அவர் வந்து ஒரு செகண்ட் வேர்ல்டு வாரில் பார்ட்டிசிபேட் பண்ண வெட்டரன். அவர்கிட்ட வந்து அவர் என்ன விஷயமா வந்திருக்காருன்னா, அட்ரஸ் மாறிட்டோம் அப்படின்றத தெரியப்படுத்துறதுக்காக வந்திருக்காரு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், இன்றைக்கி இந்தியாவில் வந்து ரிட்டையர்ட் ஆனவங்க வந்து பென்ஷனர்ஸ் வந்து அவங்க எவ்ரி இயர் வந்து லைஃப் சர்டிஃபிகேட் அப்படின்றத வந்து அப்டேட் பண்ணணும். ஸோ ஏன்னா அப்போ தான் பென்ஷன் கரெக்டாக வரும். அந்த மாதிரி அங்கே வந்து அவர் சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ் அந்த விஷயத்தை அப்டேட் பண்ணுறதுக்காக வந்திருக்கார். இன்றைக்கி ஆதாரில் வந்து அட்ரஸ் மாற்றினா அதை நீங்கள் அந்த சேவை மையத்தில் போய் அட்ரஸை மாற்றிக்கிடணும். அதே மாதிரி இங்கே எவ்வளவு ப்ரொசீஜர் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும், எவ்வளோ சுத்த விடுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி அங்கே வந்து அவர் அட்ரஸ் சொல்கிறாரு. அதுக்கு வந்து அந்த 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 ஃபார்ம்ஸை ஃபில்லப் பண்ணி தர்றதுக்கு $1 பணம் வாங்கிடுறாங்க. இப்போ ஜேம்ஸ் இந்த காட்சியெல்லாம் பார்த்துட்டு அவங்க அம்மாட்ட போய் சொல்கிறான், என்ன இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, என்ன நிலைமை இவ்வளோ மோசமாக இருக்கேன்னு சொல்லிட்டு. அவங்க அம்மா சொல்கிறாங்க, இதில் பெரும்பாலானவங்க சதர்ன் பார்ட் ஆஃப் அமெரிக்காவிலேருந்து இங்கே வந்தவங்க, அவங்களுக்கு அவங்க சின்ன வயசுலேயே வந்துட்டாங்க, அவங்களுக்கு படிக்கிறதுக்கான சூழ்நிலை இல்லை, அவங்க அங்கே பயங்கர வறுமையில் இருந்தவங்க. ஸோ இன்றைக்கி உனக்கு இருக்கக்கூடிய எந்த வசதிகளும் எந்த வாய்ப்பும் அன்றைக்கி அவங்களுக்கு இல்லை, அதனால் அவங்க படிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த சின்ன பையனுக்கு வந்து இது வந்து ஆழமாக அவனை ஹர்ட் பண்ணிடுது. அவன் ஒரு டீனேஜர் அப்படின்றதுனால அவன் பயங்கர ஆம்பிஷியஸாக இருக்கான், இல்லை வந்து ஒரு லட்சியவாத நோக்கத்தோடு இருக்கான். அவன் வந்து இது ஏதாவது செய்யணும், இந்த மக்களுக்கு ஏதாவது உதவணும், இவங்களுக்கு வந்து ஏதாவது அவனால் முடிஞ்சதை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறான். ஸோ அப்போ அவங்க அம்மா இந்த வரலாறை சொல்கிறாங்க, எப்படி ஒரு காலத்தில் எழுத படிக்கிறது அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட ஆட்களோட ப்ரிவிலேஜாக இருந்தது. அவங்கள வந்து மக்கள் வந்து ஸ்க்ரைபுன்னு சொன்னாங்க. அண்ட் வந்து ஜீசஸ் கிரைஸ்டே அவங்கள விமர்சனம் பண்ணி பேசியிருக்காரு. பட் ஆனால் அவர் சொல்கிறதையே எழுதுறதுக்கு அவங்களோட உதவி தேவைப்பட்டுச்சு அப்படின்லாம் அவங்க பழைய வரலாறுலாம் சொல்கிறாங்க. அவங்க பெரும்பாலும் ஜேம்ஸ் கூட பேசும்போது பைபிள்லேருந்து உதாரணங்களை சொல்லிலாம் பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இதில் என்ன புரியுது ஜேம்ஸுக்கு அப்படின்னா, கல்வின்றது எப்படி ஒரு பவர், ஒரு தனி மனிதரை எம்பவர் பண்ணுறதுக்கு கல்வின்றது எவ்வளோ அவசியம் அப்படின்ட்டு. ஸோ மறுநாளே ஜேம்ஸ் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஒரு அட்டையில் பப்ளிக் ஸ்க்ரைப் ஆல் சர்வீசஸ் ஃப்ரீ அப்படின்னு எழுதி வச்சுட்டு அந்த கடைக்கு வெளியிலே ஒரு டேபிள் சேரை போட்டு அங்கே உட்காந்துடுறான். அப்படி உட்காந்துருக்கும்போது அவனுக்கு திடீர்னு ஒரு சந்தேகம் வருது, இந்த மக்களுக்கு எழுத படிக்கவே தெரியாது அப்படின்னா இந்த சைனை படிச்சுட்டு எப்படி என்கிட்ட வருவாங்க அப்படின்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. பட் ஆனால் முதல்ல ஒரு கொஞ்சம் வயசானவங்க வர்றாங்க. வந்தவுடனே அவங்க வந்து ஒரு லெட்டரை படித்து காட்ட சொல்லி கேட்குறாங்க. அந்த லெட்டரில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, அவங்களோட பேரன் வந்து கலிஃபோர்னியாவில் நன்றாக இருப்பதாகவும் இப்போதைக்கு செலவுக்கு பணம் அனுப்ப முடியலன்னும் கூடிய விரைவில் அனுப்பிடுறேன் அப்படின்னு அவன் லெட்டர் போட்டிருக்கான். அந்த பெண்மணி போன உடனே தகவல் உடனே வேகமாக பரவுது. உடனே ஆட்கள் வந்து வர்றாங்க, அவங்ககிட்ட உதவிக்கு வர்றாங்க. அதில் இந்த அரசு சம்பந்தமான தகவல்களுக்கு பதில் அளிக்கும் போது அந்த இங்கிலீஷ் அவனை பயங்காட்டுது. நம்ம என்ன தான் நீங்கள் 25 வருஷம் ஹிந்து பேப்பர் படிச்சிருந்தாலும், நீங்கள் எவ்வளோ தான் இங்கிலீஷ் படிச்சிருந்தாலும், நீங்கள் ஏதோ ஒரு டாக்குமெண்ட்டு, சட்டம் சம்மந்தமான ஒரு டாக்குமெண்ட்டோ இல்லை ஒரு நிலம் சம்மந்தமான ஒரு டாக்குமெண்ட்டோ நீங்கள் இங்கிலீஷில் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அரண்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அந்த லிங்கோ அப்படின்றது வேறு, அதில் பயன்படுத்தக்கூடிய வேர்ட்ஸ் அப்படின்றது வேறு, அந்த ஃப்ரேசிங் அப்படின்றது வேறு. அப்போ அந்த பையனுக்கு சந்தேகம் வருது, ஒரு 13 வயசு பையனுக்கு. இதை சாதாரணமாக சொன்னால் என்ன, எதனால் இந்த கவர்மெண்ட் வந்து மக்களை இப்படியெல்லாம் வார்த்தையில் பேசி உங்களுக்கு சிறந்த உதாரணம் வந்து இப்போ நீங்கள் ஃபோன் போட்டிங்கன்னா ஒரு மெசேஜ் கேட்குது இல்லையா, பயப்பட வேண்டாம், அவர்கள் உங்கள் பணத்தை திருட முயற்சிக்கலாம். பணத்தை திருட முயற்சிக்கலாம்னு அவன் பயப்பட தானே செய்யணும். அந்த மெசேஜ் கொடுக்கக்கூடிய அந்த இன்டர்நேஷன், அது ஏதோ ரெக்கார்டட் வாய்ஸில் வந்து அவங்க வார்த்தைகளை போட்டு அதை வாங்கியிருக்காங்க. பட் அதை கேட்குற நமக்கு வந்து அதிர்ச்சியாக தானே இருக்குது.
இந்த தகவலை எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லாமல் நிறைய வார்த்தைகளை போட்டு, மேபி பியூரோக்ரஸின்றது அதுதான். நீங்கள் 100 பேர் வந்து ஒரு இதுக்கு அப்ளை பண்ணுவாங்கன்னா அதில் 85 பேர் அப்ளை பண்ண விடாமல் பண்ணுறதுக்காகவே அவங்க இப்படி சிக்கலானதாக அந்த மொழியை வச்சுருக்கலாம். ஸோ இப்படி அந்த ஒரு பெண்மணிக்கு தகவல் வந்திருக்கு. அதை படித்து பார்த்து அவங்களோட குழந்தைக்கு ஊசி போடணும், அதுக்கு இந்த தேதியில் வர சொல்லியிருக்காங்க அப்படின்ற தகவலை சொல்கிறான். அதுக்கப்புறம் அவனை சுற்றி ஆட்கள் வந்துட்டாங்க, வர்றாங்க. அவனுக்கு குடிக்கிறதுக்கு ஐஸ்டு டீ கொண்டு வர்றாங்க, சாப்பிட்றதுக்கு சிக்கன் கொண்டு வர்றாங்க. அவன் அங்கே உட்காந்து அவனால் முடிஞ்ச உதவிகளை பண்ணிகிட்ருக்கான். திடீர்னு அவன் மேலே வந்து வெயில் சொல்லுன்னு விழுது. அவனை சுற்றி ஆட்கள் இருந்தாங்க. அப்புறம் திடீர்னு எல்லாம் காணாமல் போயிட்டாங்க. வெயில் அவன் மேலே விழுந்தவனை நிமிர்ந்து பார்த்தா அங்கே ஒரு போலீஸ்காரர் நிற்கிறார். அவர் வந்து கேட்குறாரு, நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அவன் சொல்கிறான், இந்த மாதிரி இவங்களுக்கு உதவி பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவர் சொல்கிறாரு, எல்லாம் சரிதான், ஆனால் இங்கே வந்து மிஸ்டர் சில்வர் அண்ட் மிஸ்டர் டாலர் வந்து ரொம்ப நாளாக பிஸ்னஸில் இருக்காங்க. இங்கே வந்து அவங்களோட பிஸ்னஸை நீ இல்லாமல் பண்ண முயற்சி பண்ணுறியா, அவங்க பிஸ்னஸை கெடுக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு இவன் சொல்கிறான், இல்லையே நான் யார்ட்டையுமே காசு வாங்கலைன்னு சொல்கிறான். அதாவது இந்த சுச்சுவேஷனில் உள்ள அந்த கேபிட்டலிஸ்டிக் நேச்சரை பாருங்கள். அப்போது அந்த முதலாளித்துவ நேச்சர், அமெரிக்காவோட அந்த முதலாளித்துவ இயல்பு அப்படின்றது இதுதான். அந்த பையன் என்ன சொல்கிறான், நான் யார்ட்டையும் தான் காசு வாங்கலையே, அப்புறம் எப்படி நான் அவங்க கூட போட்டி போடுறேன்னு ஆகும்னு சொன்ன உடனே அந்த போலீஸ்காரர் சொல்கிறார், எக்ஸாக்ட்லி, நீ காசு வாங்கினா ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ காசு வாங்காமல் நீ கொடுக்குற அப்படின்னா அன்ஃபேர் காம்படிஷன் இல்லையான்னு சொல்லி கேட்குறாரு. இப்போ நீங்கள் இந்தியாவில் நினச்சி பார்க்கலாம், 4 பேர் செல்ஃபோன் கம்பெனி நடத்திட்டு இருக்காங்க, எல்லாம் ஒரு சார்ஜுக்கு நடத்திட்டு இருக்காங்க. ஒருத்தர் வந்து நான் 2 மாதம் ஃப்ரீயாக கொடுக்குறேன், 3 மாதம் ஃப்ரீயாக கொடுக்குறேன் அப்படின்னா இங்கே உள்ள கவர்மெண்ட்டு நீ 6 மாதம் கூட ஃப்ரீயாக கொடுன்னு சொல்லிட்டு ஒதுங்கிக்கிறாங்க. அப்போ அது அன்ஃபேர் காம்படிஷன் அப்படின்றத அரசும் தலையிடலை, சட்டமும் தலையிடலை, இந்த மாதிரிலாம் நடந்திருக்குங்க. அதுக்கப்புறம் எல்லாம் தலைகளை மாறி எல்லோரும் எக்கச்சக்கமாக காசு பிடுங்குறாங்கன்னு வைங்க. அவங்க செல்ஃபோன் கம்பெனிகளை பொறுத்த வரைக்கும் எல்லா மாதமும் பிப்ரவரி தான், 28 நாள் தான். அதுக்கப்புறம் வந்து பழையபடி நீங்கள் ரீசார்ஜ் பண்ணணும். ஸோ இங்கே வந்து இந்த பையன்கிட்ட அப்படி கேட்ட உடனே அவனுக்கு அது அதிர்ச்சியாக இருக்குது. ஸோ அப்போ அவன் என்ன சொல்கிறான், சரி அவ்வளோதானே, நான் வேணால் வர்றவங்கக்கிட்ட ஒரு 25 சென்ட்ஸ் வாங்கிடுறேன், ஒரு குவார்ட்டர் அப்படின்னு சொல்கிறான். 25 சென்ட்ஸ் குவார்ட்டர்னால் நீங்கள் இங்கே தமிழ்நாட்டு குவார்ட்டர் நினைக்காதீங்க, அங்கே உள்ள டாலரில் உள்ள ஒரு பகுதி, 4 ஒரு பகுதி வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அதுக்கு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் அப்போ உன்னை இமிடியேட்டாக வந்து அரெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஏன் அப்படின்னா அதை வாங்கணும் அப்படின்னா நீ அதுக்கான லைசன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அவனுக்கு அது வரைக்கும் இருந்த கான்ஃபிடென்ஸ் போயிடுச்சு. நீங்கள் எப்பயுமே வந்து மற்றவங்களுக்காக ஏதோ ஒரு காரியம் பண்ணுறீங்க, உதவி பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட லெவல் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் அப்படின்றது 10 மடங்கு பெருசாயிரும். பட் அதில் ஏதோ ஒரு சிக்கல் வந்துடுது, இல்லை அதனால் அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துடுதுன்னா டப்புன்னு வந்து கீழே விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. அவனுக்கு வந்து ஐயோ இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்டத்தட்ட அவன் எப்படி உட்காந்துருக்கேன்னு சொல்கிறான்னா, டேபிளுக்கு கீழே அவன் முட்டி 2 இடிச்சிட்ருக்கு, பயத்தில் ஆடிக்கிட்டு இருக்கு, அந்த மாதிரி உட்காந்துருக்கான். ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப தைரியமாக நடிக்கிற மாதிரி, சரி அவ்வளோதானே, நான் வேணால் இங்கேருந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். அங்கே உள்ள ஒரு வயசான பெண்மணி வந்து இந்த போலீஸ்காரரை திட்டுறாங்க, இவன் ஒருத்தன் அப்படின்ற மாதிரி, ஒரு யூ பிக் புல்லி அப்படின்ற மாதிரி அவனை திட்டுறாங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு மீதி நாளில் வந்து ஜேம்ஸால் எதுலேயுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. அவனால் டிவி பார்க்க முடியல. அவன் வழக்கமாக லைப்ரரியில் போய் புத்தகங்கள்லாம் படிப்பான். அன்றைக்கி லைப்ரரிக்கும் போகலை. அப்போ என்ன பண்ணுறான், அங்கே பார்க்கில் உள்ள ஒரு குளத்தில் போய் கல்லெறிஞ்சு விளையாண்டுட்டு இருக்கான். பட் ஆனால் அவன் எடுத்த முடிவிலிருந்து அவன் பின்வாங்க தயாராக இல்லை. அவன் உதவி பண்ணணும் அப்படின்னா எப்படியாவது உதவி பண்ணணும், இப்படி பண்ண முடியாட்டி வேறு எப்படி பண்ண முடியும்னு சொல்லி யோசிக்கிறான். அன்றைக்கி நைட்டு வந்து அவங்க அப்பாட்ட கேட்குறான். அப்பாட்ட அம்மாட்ட பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்கக்கிட்ட இந்த கேஷை மாற்றுறதுக்கு, செக்கை கொடுத்து கேஷ் வாங்குறதுக்கு எதுக்கு இவங்களுக்கு காசு கொடுக்கணும், பேங்க்கில் போய் கொடுத்தா தரமாட்டாங்களா அப்படின்னு அவன் கேட்குறான். தருவாங்க, அப்புறம் ஏன் இவங்க அங்கே போக மாட்டேங்கிறாங்க. அப்போ அவங்க அம்மா அவங்களோட கருப்பினத்தப்பட்ட கஷ்டத்தை வரலாறுலாம் சொல்கிறாங்க. அவனுக்கு என்ன தெரிய வருதுன்னா, பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கணும் அப்படின்னா மினிமம் $5 அதில் விட்டு வச்சுருக்கணும். இப்போ இந்தியாவில் மினிமம் 1000 நினைக்கிறேன், அப்புறம் 3000 ஆக்குனாங்க. அப்புறம் கொஞ்சம் பேருக்கு அபராதம் போட்டு அந்த 3000 எடுத்தாங்க. ஸோ அந்த இதை அந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறான். இப்போ மறுநாள் வந்து அங்கே போய் நிற்கிறான். சில்வர் டாலர் அவங்க கடையில் போய் நின்றுக்கிட்டு அங்கே வர்றவங்கக்கிட்ட பேசுகிறான். அது மக்கள் ஏன் வங்கிகளுக்கு போக பயப்படுறாங்க கருப்பினத்தவங்க அப்படின்னா, அங்கே மோஸ்ட்லி இட்ஸ்
ஒயிட்ஸ் ஒன்லி பேங்க். பெரும்பாலும் ஒரு காலத்தில் வந்து கருப்பினத்தவங்கள உள்ளே விடாத காலம்லாம் இருந்திருக்காங்க. அண்டு அங்கே கிரேட் டிப்ரெஷன் அப்படின்ற டைமில் வந்து வங்கிகள் மேலே மக்களுக்கு இருந்த நம்பிக்கையெல்லாம் போயிடுச்சு. அதனால் இது கிரேட் டிப்ரெஷன் நடந்து கிட்டத்தட்ட 40 வருஷம் கழிச்சு இந்த கதை நடக்குது. 1929 கிரேட் டிப்ரெஷன், இது 70s இந்த சம்பவங்கள் நடக்குது. அப்போ கிரேட் டிப்ரெஷன் அப்போ 20 வயசு 30 வயசாக இருந்தவங்க இப்போ 70 வயசில் இருக்காங்க. அவங்க தான் இந்த கேஷ் செக்கிங்ஸ் இந்த சர்வீஸ் இங்கே வந்து கொடுத்துட்டு இந்த மாதிரி கொடுத்து வாங்கிட்டு இருக்காங்க. அது நன்றாக நினைவில் உள்ள மனிதர்கள் தான் அங்கே வர்றாங்க. இப்போ அவங்க பேங்க்குனாலே பயப்படுறாங்க. இப்போ இதை எப்படி மாற்றுறது அப்படின்னு சொல்லிக்கும்போது அவங்க அம்மா சொல்கிறாங்க, இப்போ நம்ம இனத்தை சேர்ந்தவங்களே அங்கே 2 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. அந்த ஒரு குறிப்பிட்ட பேங்க்கை சொல்கிறாங்க. லவ் ஜாயின் ஒருத்தர் இருக்கார், மிஸ்ஸஸ் ஆடம்ஸ்னு ஒருத்தங்க இருக்காங்க. ஆடம்ஸோட பொண்ணு உன்னோட கிளாஸ்மேட்டு தான் அப்படிலாம் சொல்கிறாங்க. இந்த பையன் என்ன முடிவு பண்ணுறான்னா, இங்கே அந்த செக்கை கொடுத்து கேஷ் வாங்க வர்றவங்கள நம்ம பேங்க்குக்கு கூப்பிட்டு போவோம். பேங்க் வந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது அப்படின்னா அங்கே கூப்பிட்டு போகணுன்னு சொல்லி நினைக்கிறான். மறுநாள் அங்கே போயிட்டு நின்றுட்டு அப்படியே சும்மா சுற்றி வர்றான் அந்த கடையில். அப்போது ஒரு முதல் நாள் அவன் பேரனோட லெட்டரை படித்து காமிச்சா அந்த பெண்மணி அன்னைக்கு செக்கோடு வந்திருக்காங்க. அவங்கக்கிட்ட சொல்கிறான், வாங்க அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க சரின்னு சொல்கிறாங்க. ஏன்னா முதல் நாள் அவன் லெட்டர் படித்து காமிச்சிருக்கான். அந்த பையன் மேலே உள்ள ஒரு நம்பிக்கையில் சரி பேங்க்கு போகணும்னு சொல்கிறாங்க. இன்னும் 2 பேரை இது பண்ணுறான். அப்போ 2 பேரை கூப்பிட்ட உடனே அதில் ஒரு யங் ஃபெல்லோ, ஒரு 20s உள்ள ஒரு ஆள் வந்து 20 வயசுகளில் உள்ள ஒருத்தர் வந்து, அவ்வளோ தூரம் போகணுமா, அதுக்கு நான் இங்கேயே வந்து இந்த இதை 50 சென்ட்ஸை சேவ் பண்ண மிச்சம் பண்ணுறதுக்கு நான் எதுக்கு அவ்வளோ தூரம் அலையணும், நான் இங்கேயே மாற்றிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி போயிடுறாரு. இன்னொரு பெரியவர் அங்கே வரைக்கும் வந்தவர் வந்து அங்கே உள்ள போலீஸ்காரங்க துப்பாக்கியோடு நிற்கிறத பார்த்துட்டு ஐயோ நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓடிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த பெண்மணி மட்டும் தான் உள்ளே வர்றாங்க. இவங்க உள்ளே போன உடனே, அந்த பேங்க்கில் போன உடனே மிஸ்ஸஸ் ஆடம்ஸ் அப்படின்றவங்க இவங்களை கூப்பிட்டுட்டு போய் அவங்களுக்கான அக்கௌண்ட்டெல்லாம் திறந்து கொடுத்து பாஸ்புக்கோட கையில் கொடுத்துட்றாங்க. அதில் வந்து அவங்க அந்த பாஸ்புக்கை அந்த பையன் கையில் கொடுத்து எங்கே படித்து காட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் படிக்கிறான். மிஸ்ஸஸ் மின்னி ஃப்ராங்க்லின்னு சொல்லி போட்டு அந்த தேதியெல்லாம் என்டர் பண்ணியிருக்காங்க. 9 ஜூலை 1972 அவங்களோட பேலன்ஸ் என்ன அப்படின்னா $37 அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சொல்லிவிட்டு அவங்க அந்த பேங்க் விட்டு வெளியில் வர்றாங்க. அப்போது அவனுக்கு வந்து தோணுது, இப்போ பாட்டி வந்து இவ்வளோ தைரியமாக இது பண்ணும்போது நம்ம ஏன் போய் தைரியமாக போய் லைசன்ஸ் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவனுக்கு தோணுது. இப்போ அந்த பாட்டி சொல்கிறாங்க, நான் வந்து 40 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 1930s வந்து அலபாமா அப்படின்ற இடத்துலேருந்து சதர்ன் பார்ட் ஆஃப் அமெரிக்கா அங்கே உள்ள ஒரு ஸ்டேட்லேருந்து நான் இங்கே வந்தேன். இப்போ 40 வருஷம் ஆச்சு, 44 years ஆகும்னு சொல்கிறாங்க. மோர் தென் 40 years ஆகும். ஸோ வந்து அதுக்கப்புறம் இங்கேருந்து திரும்ப போகிறத பற்றி நான் யோசிக்கலை. ஸோ இனி பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இதே பாட்காஸ்ட் சீரீஸில் இந்த பிளேலிஸ்ட்லேயும் வந்து ஸ்டில் ஹியர் அப்படின்னு சொல்லி ஒரு போயம் இருக்குது, லாங்ஸ்டன் ஹியூக்ஸ் எழுதுன. அதுவும் அவரும் ஒரு கருப்பினத்தவர் தான். அதையும் இதையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். எப்படி இவ்வளவு துன்பங்கள் துயரங்கள் எல்லாத்தையும் தாண்டி கருப்பினத்தவர்கள் வந்து அமெரிக்காவில் தொடர்ந்து வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் ஒரு கம்பெனியன் ஸ்டோரிஸ் தான். இட் மேக்ஸ் த பார்ட் ஹோல். ரொம்ப பெரிய பாட்காஸ்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் இவ்வளோ தூரம் தொடர்ந்து கேட்டிருந்தா தேங்க்யூ.